அழகா இருக்கிற கண்ணா. சின்னம்மாவா? நீ அப்பா செல்லங்கிறதுனால உன் பேர் அப்புவா? பாண்டு விளையாடியா? என்னடா அக்கா கல் பல்லாங்குழி பாண்டி என்ன விளையாடுவா? அப்போ உன் ஜோடி நான் இல்லையா? இந்த ஆம்பளைகளே இப்படித்தான். அழகா ஒரு பொண்ணை பார்த்துட்டா போதும், உடனே ஆம்பளையால விட்டுடுவா. ஏண்டிமா என் குட்டி ஆம்பளையாவ நீயே எடுத்துட்டியா? எனக்கு குட்டியதான் பிடிக்கும். உன்னை பிடிக்காப்பா? ஐயோ, பிடிக்கலன்னு 10ன்னு சொல்லிட்டான் பாத்தியோனோ. நான் எங்க போவேன்? சாவித்திரி, என் உழக்க ஆம்பளையாவ நீயே எடுத்துட்டு ஊர்வலவா, நான் காசு ராமேஸ்வரம்னு போறேன். நீ காசை கொடுத்துட்டு காசு என்ன செட்டு பேசுறது பாத்தியோனோ. என்ன எல்லாரும் கிளம்பியாச்சா? பாரு, அப்பா கிட்ட இந்த செயினை கொடுத்து பக்கத்து ஜானி மாமிட்ட கொடுத்து பத்திரமா வச்சுக்கோ. எப்படி இருக்கான்னு அப்பா கேட்டாக்க நம்ம நாட்டுல எப்படி இருந்தாலும் அதே மாதிரி இருக்கான்னு சொல்லு. போட்டுக்கோ சாவித்திரி, சுமங்கலி பொண்ணு கழுத்துல நகை இல்லாம இருக்காது, போட்டுக்கோ. அப்போ நான் வரேன்க்கா. வரேன் மாமி. அது வரேன்க்கா, பத்திரமா போயிட்டு வரேன் மாமி. இந்த மாதிரி கருப்பையா, கடைசியா ஒரு விஷயம் சொல்றேன். கோயில் நித்திய பூஜையில எந்த இடைஞ்சலும் வரக்கூடாது. ஏன் இப்படி திடீர்னு சொல்றீங்க? நம்ம குருக்கள் சாமியால இதுவரைக்கும் பூஜையில எந்த இடைஞ்சலும் வரல. என்னையா நீ விஷயம் தெரியாத ஆளா இருக்கிய? நம்ம குருக்கள் சாமி இப்ப புதுசா கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்கா, தெரியாத உனக்கு? அதெல்லாம் ஒவ்வொருத்தரோட அதிர்ஷ்டம். அதுக்காக நீங்க ஏன் பெருமிச்சு விடுறீங்க? நம்ம சாமிய பார்த்தா எனக்கே பொறாமையா இருக்குது. கருப்பையா, ஆரம்பத்திலேயே நாம ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டோம். நியாயமா பார்த்தா இந்த வயசுலதான் நாம கல்யாணம் பண்ணிக்கணும், அதுவும் சின்ன பொண்ணா பார்த்து. அப்பதான் கடைசி காலத்துல நாம நிம்மதியா காலம் தரலாம். சாஸ்திரமும் அதைத்தான் சொல்லுது. இனிமே கோயில்ல அர்த்தஜாம பூஜை ரொம்ப சீக்கிரம் முடிச்சிடும். ஏன்னா வீட்டுக்கு போய் அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ணணுமே. சிவசிவா, கொஞ்சம் சும்மா இருக்க ராமசாமி.
எப்படி இருக்குது பழப்பு? அதை எப்படியாவது ஒரு பொழைச்ச ஆகணும்ல. ஆமா, எப்படியும் காலத்தை ஓட்டி ஆகணும்ல. என்ன பண்றது? ஐயா விஜய் சைக்கிள் தான் தச்சுப்போங்கய்யா, வாங்க. தம்பி, போஸ்ட் மாஸ்டர் ராமசாமி வீடு எங்க இருக்கு? அதுவும் அந்த ஆத்துக்கு மேக்காப்ல இருக்கு. நான் வேணா கூட வரேன், வெட்டி கொடுங்க சார். சார், அந்த வீட்டுல உங்களுக்கு யார தெரியும் சார்? யாரையும் தெரியாது. ஆனா அந்த வீடு என்னோடது. போயிட்டு வரேன் சார். சரி. யார் அது? ஓ, வினோத். ஆமா. என்னடா இது பைத்தியக்கார மாதிரி வேஷம்? நல்ல வேளை உன் கையில கால யாரும் செயின் போடலையே. சீதா, சீதா, இங்க வா சீக்கிரம். இங்க யார் வந்திருக்காங்க பாரு. இங்க பாரு. உங்க ஃப்ரெண்டு பாபா ராச பிள்ளையா? நாசமா போச்சு. உனக்கு தாடி வச்சவன்லாம் சாய்புவா? நல்லா பாரு. ஏன் ஜாட தெரியுதா இல்ல என் தங்க மீனாட்சியோட ஜாட தெரியுதான்னு பாரு. வினோத், நம்ம வினோத். உன்ன குழந்தையில பார்த்தது இவர் திடீர்னு கண்டுபிடினாரா? எனக்கு ஒண்ணுமே புரியல. அப்படியே தடுத்து போயிட்டேன். காத்து கொண்டு வரேன். வினோத், எங்க என் சொத்துக்கெல்லாம் வாரிசு இல்லாம போயிடுமோன்னு நான் பயந்தேன். நல்ல வேலை, கடவுளா பார்த்து உன்னை இங்க அனுப்பி வச்சிருக்கேன். வா.
Ha 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 ha.